மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையை மயிலாடுதுறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. வணக்கம், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில்தான் தற்பொழுது 2வது நாளாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது மயிலாடுதுறை அருகே உள்ள வலுவூரில் முகப்பு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 9 அடி திருவுருவ வெங்கல சிலையை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அங்கே கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அவருக்கு புத்தகம் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது குரோஷியா நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் முதலமைச்சர் செல்லக்கூடிய வாகனத்தை சூழ்ந்து முதலமைச்சரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டும் கைகளை கொடுத்தும் மகிழ்ந்தனர். தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தலில் உள்ள ஏவிசி தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சிக்கு பங்கு கொள்கிறார். அங்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 433 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த திட்டங்களையும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்யறாங்க. தொடர்ச்சியாக பொதுமக்கள் மத்தியில சிறப்புரையும் ஆற்ற உள்ளாங்க. அதற்கு பிறகு மயிலாடுதுறையிலிருந்து ட்ரெயின் மூலமாக சென்னை செல்றாங்க. குறிப்பா பார்க்க போனா 2 தினங்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறனால மயிலாடுதுறை நகர பகுதி ஒரு விழா கோலம் போன்றிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.